நடிகர் சங்கத்துக்காக கடனை கட்டுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் வீட்டுக்கு போய் எல்லாரும் அரவணைக்கும் போது ஏதோ மனோரமா ஆட்சி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது யாரும் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட செயினை பறிச்சு ஓடுறான். ஒரு நடிகர் வண்டியில இருந்து இறங்கி போய் துரத்தி பிடிச்சாருங்க. உண்மையான கதாநாயகன், ரியல் ஹீரோ. மத்த ஹீரோ அதை யோசிப்பாங்க. ஏன்னா நிஜமா இறங்கி போய் சண்டை போடுறா சொல்ல முடியாதுங்க. அவன் நம்மளோட பலசாலியா இருப்பான். அந்த துணிச்சல் அவருக்கு தான் இருக்கு. ஈட்டின்னு ஒரு படம் முதுமலையில ஷூட்டிங். நான் தான் வில்லன், ஒரு கதாநாயகன். யானை வந்து என்ன துரத்துது, இவர் வந்து என்ன காப்பாற்றணும். இப்ப என்ன முதுமலையில அந்த ஒரு யானையை கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க. யானை என்ன துரத்தவே மாட்டேங்குது. இவர் யானை துரத்த மாட்டேங்குது, டைம் ஆயிட்டு. இவர் கூப்பிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. சத்யராஜ், வெள்ளத்தை கையில் எடுத்துங்க, அதை யானை கிட்ட போய் காட்டுங்க. வெள்ளத்தை யானை பார்த்துடும். யானைக்கு கரும்பு சக்கரை வெள்ளம்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளத்தை யானை கிட்ட நல்லா காட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓட ஆரம்பிச்சா உங்களை துரத்த ஆரம்பிக்கும். ஓட வெள்ளத்தை வீசி இருக்கு அப்படின்னா நல்ல ஐடியா விஜய். யானை துரத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வெள்ளத்தை வீசினது யானை கவனிக்காம இன்னும் வெள்ளம் இவங்க கையில் தான் இருக்குன்னு நினைச்சா ஏன் கதை என்ன விழுந்து சிரிக்கிறாரு டைரக்டர் வந்து. என்னங்க